அஷ்டாவதாரணா என்று அழைக்கப்படும் ஒரு புனித குளியல் தலத்தை சுற்றி கட்டி லோவ்சா தொடர்ந்து நிலப்பரப்பில் ராஜாவை வழிநடத்தினார். பண்பட்ட மனப்பான்மை கொண்ட மனிதர்கள் அதை சொர்க்கத்தின் நுழைவாயில் என்று அழைக்கிறார்கள் என்று அவர் கூறினார். பண்டைய வீரர்களின் கதைகள் மற்றும் அவர்களின் பக்தியில் தனது மனதை குடித்து மன்னர் கவனமாக கேட்டார். பாரத மன்னர் தியாக சடல்களை செய்த இடத்தை அவர்கள் அடைந்தபோது மன்னர் ஒரு குதிரை தியாகத்தை கொண்டாடினார் என்று லோவ்சா விளக்கினார். பாதிக்கப்பட்டவரை விடுவித்தார். கருப்பு நிறத்தில் ஒரு கோட் கொண்ட ஒரு கம்பீரமான குதிரை ராஜாவின் கண்கள் விரிவடைந்த லோமாசா மன்னர் தசரதரின் முன் நின்றபோது அவர் புனித நிலப்பரப்பை மரியாதையுடன் பார்த்தார். ஓ பாரத இனத்தின் மகனே, அவர் தொடங்கினார். இது மனிதர்கள் தங்கள் இறுதி மூச்சை சுவாசித்து சொர்க்கத்துக்கு சென்ற இடம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு பெரிய தியாகத்தில் ஈடுபட்டிருந்த போது தச்சன் தனது ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்திய இடத்தை அவர் சுட்டி காட்டினார். லோவ்சா அவரை அழகான சரஸ்வதி நதியின் காயில் அழைத்து சென்ற போது ராஜாவின் கண்கள் விரிந்தன. லோவ்சா கூறினார், இதோ புனித தீர்த்தம் தெய்வம் பூமியில் மறைந்துவிட்டது. பின்னர் சமுசோபேதத்தில் மீண்டும் தோன்றியது. லோவ்சா நிஷாதர்களின் ராஜ்யத்தின் வாயிலை காட்டிய போது மன்னர் பிரமையுடன் பார்த்தார். அங்கு சரஸ்வதி அவர்களின் வெறுப்பை மறைத்தார். மேலும் இங்கே அவருடன் மற்ற புனித ஆறுகள் இணைகின்றன. லோவ்சா தொடர்ந்தார், வரும் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்காக கடல் வழியே பாய்கிறது. அவர்கள் ஆற்றந்தரையில் நடந்து செல்லும்போது நோபாமுக்தா ஆஸ்தியை தனது எசமானாக ஏற்றுக்கொண்ட சிந்து என்று அழைக்கப்படும் இடத்தை லோவ்சா சுட்டி காட்டினார். அனைத்து பாவங்களையும் நீக்கிய இந்திரனின் விருப்பமான இடமான பரபாசாவை பற்றி குறிப்பிடுவதைக் கண்டு ராஜாவின் கண்கள் ஆச்சரியத்துடன் பிரகாசித்தன. மேலும் தொலைதூர பிராந்தியத்தை நோக்கி சைகை காட்டி லோவ்சா விஷ்ணுபாக் என்ற புனித நிலத்தை காணலாம் என்று கூறின. ராஜாவும் அவரது சகோதரர்களும் லோவ்சாவை பின்தொடர்ந்து விபாசா ஆற்றின் கரையில் சென்றனர். அங்கு வசிஷ்டர் தனது மதங்களுக்காக துக்கத்தில் மூழ்கினார். அவர் தண்ணீரிலிருந்து எழுந்தபோது அவர் தடையின்றி இருந்தார் என்று லோவ்சா புன்னகையுடன் கூறினார். புனித முனிவர்கள் அடிக்கடி வரும் காஷ்மீராவின் புனித பகுதியை பார்க்கும்போது ராஜாவின் கண்கள் பிரகாசித்தன. அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தபோது அத்தியும் காசியபாவும் ஒரு மாநாட்டை நடத்திய இடத்தையும் வடக்கின் முனிவர்களை நகுஷாவின் மகன் சந்தித்த இடத்தையும் லோவ்சா சுட்டிக்காட்டினார். அங்கேயே தொலைதூர வாயிலை நோக்கி சைகை காட்டி மலசரோவரின் நுழைவாயில் என்று கூறினார். லோவ்சா அவருக்கு நன்கு அறியப்பட்ட வடிகண்டாவின் பகுதியை காட்டிய போது ராஜாவின் இதயம் பெருமிதமடைந்தது. அது விதேகாவின் வாயிலுக்கு அருகில் இருந்தது. அவர்கள் நடந்து செல்லும்போது ஒவ்வொரு யுகத்திலும் இங்கு நிகழும் குறிப்பிடத்தக்க விஷயத்தை பற்றி லோவ்சா பேசினார். சிவன், கடவுள் உமா மற்றும் அவரது ஆதரவாளர்களுடன் இந்த இடத்தில் வெளிப்படுவார். தங்கள் குடும்பங்களின் நலனை விரும்பும் மக்கள் என்று அவர் கூறினார். சைத்த மாதத்தில் வெறியவில் பிணகத்தை வைத்திருப்பவரை பலிகளால் திருப்திப்படுத்துங்கள். லோவ்சா அவருக்கு உத்தனகா என்ற புனித தீர்த்தத்தை காட்டிய போது ராஜாவின் கண்கள் பக்தியால் கனமடைந்தன. அங்கு வசிஷ்டாவும் அவரது மனைவி அருணரியும் அமைதியை கண்டனர். அவர்கள் தங்கள் பயணத்தின் முடிவை அடைந்தபோது ஒரு கோடை நாளின் கடுமையான வெப்பத்தில் மன்னர் உசினாரா தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவரது உதவியாளர்களால் சூழப்பட்டார். ஒரு கம்பீரமான பருந்து அருகிலுள்ள மரத்தில் அமர்ந்திருந்தது. அதில் துளையிடும் பார்வைகள் ராஜாவின் மீது நெருக்கமாக நிலைநிறுத்தப்பட்டது. பருந்து நாடு முழுவதும் எதிரொலித்த குரலில், பூமியின் அனைத்து மன்னர்களும் உங்களை ஒரு பக்தியுள்ள ஆட்சியாளராக பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். இளவரசனே, நீ ஏன் கட்டளையால் அங்கீகரிக்காத ஒரு செயலை செய்வதை நிறுத்திவிட்டீர்? பருந்தின் வார்த்தைகளை கேட்டபோது ராஜாவின் கண்கள் விரிந்தன. அந்த பறவை வெறும் சாதாரண உயிரினம் மட்டுமல்ல, தெய்வீக ஞானம் நிறைந்த பறவை என்று அவருக்கு தெரியும். பருந்து தொடர்ந்தது, நான் பசியால் மிகுந்த வேதனை அடைந்துள்ளேன். என் உணவுக்காக தெய்வம் நியமித்ததை நீங்கள் என்னிடமிருந்து விலக்கவில்லையா? ஆசிலின் இதயம் அவருக்கு முன்னால் நடுங்கும். புறாவை பார்த்தபோது இரக்கத்தால் பெருகியது. நான் அதை உங்களிடம் ஒப்படைக்காதது கூட மிக உயர்ந்த தகுதி என்று நீங்கள் ஏன் பார்க்கவில்லை என்று பருந்து கேட்டது.
அதன் கண்கள் கடுமையான தீவிரத்துடன் மின்னின. எனவே அதை கைவிடுவது நிச்சயமாக குற்றம். ராஜாவின் மனம் தனது விருப்பங்களை எடைபோடும்போது ஓடிக்கொண்டிருந்தது. புலாவை காப்பாற்றுவது ஒரு உன்னதமான செயலாக இருக்கும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் என்ன செலவில்? அது தனது சொந்த நல்லொழுக்கத்தை தியாகம் செய்வதாக அர்த்தம் அல்லவா? வந்து அதன் வார்த்தைகளை அழுத்தியது. அதன் வார்த்தைகள் ஞானத்தால் சொட்டுகின்றன. ஒரு மனிதன் தனக்கு மிகவும் பிடித்ததை கைவிட்ட பிறகும் கூட நீண்ட காலம் வாழ முடியும். ஆனால் உறவை தவிர்த்த பிறகு அவனால் அவ்வாறு செய்ய முடியாது. பருந்தின் நியாயத்தை கேட்டவுடன் ராஜாவின் கண்கள் விரிவடைந்தன. அது ஒரு பறவைக்கு உளவளிக்கும் விஷயம் மட்டுமல்ல, பிரபஞ்ச ஒழுங்கை நிலைநிறுத்துவது என்று அவருக்கு தெரியும். பருந்தில் அடுத்த வார்த்தைகள் ராஜாவின் எண்ணங்களுக்கு இடையூறாக இருந்தன. ஆனால் இளவரசனே, நீ பல உயிர்களை பாதுகாக்கவில்லை. மற்றொரு நல்லொழுக்கத்தின் வழியில் நிற்கும் நல்லொழுக்கம் நிச்சயமாக எந்த நல்லொழுக்கமும் அல்ல, ஆனால் உண்மையில் அது அநீதியாகும். ஒரு முடிவை எடுக்க போராடிய போது ராஜாவின் மனம் முரண்பட்ட உணர்ச்சிகளால் அலைமோதியது. வருந்தின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. ஞானம் மற்றும் நல்லொழுக்கத்தின் வாசனையை எடுத்து சென்றன. மன்னர் தனது அடுத்த நகவை பற்றி எவ்வளமாக சிந்திக்க வேண்டும் என்று அறிந்திருந்தார். அவர் புறாவை பார்த்தார். அதன் கண்கள் கருணைக்காக கெஞ்சுகின்றன. பின்னர் பருந்தின் பக்கம் திரும்பினார். ஓ சிறந்த பறவைகளே என்று அவர் கூறினார், நீங்கள் மிகவும் நல்ல வார்த்தைகள் நிறைந்த வார்த்தைகளை பேசும்போது பறவைகளின் மன்னரான சுபர்ணாவாக நான் சந்தேகிக்கிறேன். நாம் உண்மையில் இந்த நல்லொழுக்கமுள்ள அரசனே என்று பருந்து பதிலளித்த போது ராஜாவில் சந்தேகம் உறுதிப்படுத்தப்பட்டது. உண்மை ராஜாவுக்கு தெரிந்தவுடன் காற்று ஒரு வித்தியாசமான உலக ஆற்றலால் நிரம்பியது. கடவுள்களால் தான் சோதிக்கப்பட்டதாகவும் அவரது நல்லொழுக்கம் அவர்களுக்கு எதிராக அளவிடப்படும் என்றும் அவர் உணர்ந்தார். என்ன நடக்கிறது என்பதன் முழு அர்த்தத்தையும் அவர் புரிந்து கொண்டபோது ராஜாவின் மனம் நடுங்கியது. தனது நல்லொழுக்கத்திற்கும் பாதுகாப்பை நாடுபவர்களின் வாழ்க்கைக்கும் இடையில் ஒரு தேர்வை அவர் செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். தேங்காய் மரங்களின் நறுமணத்துடன் காற்று இனிமையாக இருந்த ஒரு தொலைதூர நாட்டில் உதலகரின் மகன் ஸ்வேதகேது என்ற இளைஞன் வாழ்ந்தான். புனித மந்திரங்களில் நிபுணர் என்ற அவரது புகழ் வெறுதூரம் பரவியிருந்தது. மக்கள் பெரும்பாலும் ஆன்மாவின் விஷயங்களில் அவரது வழிகாட்டுதலை தேடுவார்கள். ஒரு நாள் ஆசிரமத்திற்குள் தியானம் செய்யும் போது அவர் சரஸ்வதி தேவியை அவரது மனித வடிவத்தில் பார்த்தார். தாழ்மையான இதயத்துடன் ஸ்வேதகேது அவரது ஆசீர்வாதத்தை கோரினார். எனக்கு பேச்சு பரிசு வழங்கப்படட்டும். விதிப்படி ஸ்வேதகேதுவின் மாமா அஸ்தவகா, அவரது தாயார் சுஜாதா மற்றும் தந்தை கபோடா ஆகியோருக்கு பிறந்தார். சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்ற புகழ்பெற்ற முனிவர் இருப்பினும் கபோடா புனித நூல்களை சத்தமாக படித்தபோது பிறக்காத குழந்தை அஸ்தவகா அவரை திருத்தி, தந்தையே, நீங்கள் வாசிப்பது தவறானது என்று கூறினார். இந்த அபூரணத்தால் கோபமடைந்த கபோடா தனது குழந்தையை சபித்தார். நீங்கள் கருப்பையில் கூட இவ்வாறு பேசுவதால் உங்கள் உடலின் 8 பகுதிகளில் வளைந்திருப்பீர்கள். அஸ்காவக்கர் ஒரு முறுக்கப்பட்ட வடிவத்துடன் பிறந்தார். ஆனால் அவரது மனம் கூர்மையாகவும் ஆர்வமாகவும் இருந்தது. அவர் வயதாகும் போது அவரது மாமா ஸ்வேதகேது அவருடன் நட்பு கொண்டார். மேலும் அவர்கள் ஒன்றாக புனித கதைகள் குறித்து உற்சாகமான விவாதங்களில் ஈடுபடுவார்கள். இருப்பினும் அஸ்திராவதரின் பிறப்பு பற்றிய உண்மை அவரிடமிருந்து மறைக்கப்பட்டது. அவரது தந்தை உண்மையில் கபோடா அவர் ஒரு சர்ச்சையில் வந்தினால் தோற்கடிக்கப்பட்டு பின்னர் நீரில் மூழ்கினார். ஆண்டுகள் கடந்தன. அஸ்தாவக்ரே தனது 12வது ஆண்டை அடைந்தார். ஒரு நாள் தனது தந்தையின் மடியில் அமர்ந்திருந்தபோது அவருக்கு ஸ்வேதகேது கொடூரமாக கூறினார், இது உங்கள் தந்தையின் மடியில் இல்லை. இந்த வெளிப்பாடு அஸ்தாவதரின் இதயத்தை ஒரு கத்தியைப் போல துளைத்தது. அவர் கடுமையாக அழுதார். அவரது தாயார் சுஜாதாவிடமிருந்து பதில்களை கேட்டு அவர் பிறந்ததை பற்றிய உண்மையை அவருக்கு வெளிப்படுத்தினார். அவரது உண்மையான தந்தை கபோதாரா என்று அஸ்தாவகாவின் இதயம் கோபத்துடனும் துக்கத்துடனும் பெருகியது. ஆனால் அவர் கடந்த காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம் என்று முடிவு செய்தார். அதற்கு பதிலாக அவர் ஞானத்தையும் அறிவையும் நாடினார். இது அவரை மன்னர் எனகரின் அற்புதமான தியாகத்திற்கு வழிநடத்தியது. அவரது மாமா ஸ்வேதகேதுவுடன் அஸ்தாவக்ரர்
பிரமாண்டமான நிகழ்வுக்கு வந்தார். அங்கு அவரது வந்தனிடமிருந்து ஒரு சவாலை எதிர்கொண்டனர். அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு ககோடாவை தோற்கடித்த தனது கண்களில் கடுமையான உறுதியுடன் அஸ்தவக்ரா ராஜாவை நோக்கி இவ்வாறு கூறினார்: ஓ பெரிய ஆட்சியாளரே, நான் இந்த புனித விவாதத்தில் பங்கேற்க வந்துள்ளேன். யாருடைய அறிவு உயர்ந்தது என்பதை பார்ப்பொன்னனுடையது அல்லது வந்தியலின் அறிவு? இரண்டு புத்திசாலித்தனமான மனங்களுக்கு இடையிலான ஒரு காவிய மோதலுக்கு மேடை அமைக்கப்பட்டது. புனித கோட்பாடுகளும் சாஸ்திரங்களும் ஆபத்தான சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தன. விவாதம் தொடங்கிய போது அஸ்தாவக்ராவின் வார்த்தைகள் ஞானத்தால் வழிந்தன. மேலும் அவரது வாதங்கள் ஒரு ரேசரைப் போல கூர்மையாக இருந்தன. வந்தில் அறிவியலில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் பொதிக்கும் பாலைவனத்தில் அஸ்தாவக்ராவும் அவரது தோழர்களும் மன்னர் கனகரின் பிரமாண்டமான தியாக விழாவை காண ஆர்வத்துடன் மிதிலா ராஜ்யத்தை நோக்கி சென்றனர். அவர்கள் நுழைவாயிலை நெருங்கிய போது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேற்பட்ட பிராமணர்கள் மட்டுமே நுழைய அனுமதிக்கப்பட்ட கடுமையான விதிகளை மேற்கோள் காட்டி ஒரு கடுமையான காவலர் அவர்களின் பாதையை தடுத்தார். காவலரின் மறுப்பால் வெட்கப்படாமல் அஸ்தவக்ரா உயரமாக நின்று, நாங்கள் ஞானத்தில் வயதானவர்கள், வெறும் ஆண்டுகள் அல்ல. நாங்கள் புனித சபதங்களை கடைப்பிடித்தோம், வேத கதைகளில் தேர்ச்சி பெற்றோம், எங்கள் உணர்வுகளை அடக்கினோம், எங்கள் அறிவு வயதினால் பிணைக்கப்படவில்லை என்று அறிவித்தார். சந்தேகமுள்ள ஆனால் ஆர்வமுள்ள காவலர் அஸ்தவக்ராவிடம் ஒரு வசனத்தின் மூலம் உன்னதமான நபரை பற்றிய தனது புரிதலை நிரூபிக்குமாறு கேட்டார். அஸ்தவக்ரா புன்னகைத்து ஒரு பண்டைய பாடலை ஓதத் தொடங்கினார். அதன் ஒற்றை எழுத்து பன்முக அர்த்தங்களாக வெளிவந்தது. இது காவலரை திகைக்க வைத்தது. உண்மையான வளர்ச்சியை உடல் வளர்ச்சியால் மட்டுமே அளவிட முடியாது என்று அஸ்தவக்ரா விளக்கினார். ஒரு மரம் இளமையாக தோன்றலாம், ஆனால் பழம் கொடுக்கலாம். அதே நேரத்தில் சாம்பல் முடி கொண்ட ஒன்று வெற்று தலையாக இருக்கலாம். தன்னை கவர்ந்த காவலர் ராஜாவின் உத்தரவுகளையும் வந்தியனின் அதிகாரத்தையும் மேற்கோள் காட்டி அவர்களை கடந்து செல்ல மறுத்தார். அஸ்தவக்ரா தடையின்றி மன்னர் கனகருடன் ஒரு பார்வையாளரை கேட்டுக்கொண்டார். அவர்கள் வந்ததை வந்தியனுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அஸ்தவக்ராவின் தைரியத்தால் ஆர்வமடைந்த மன்னர் அவரை சந்திக்க ஒப்புக்கொண்டார். அவர்கள் அரசவைக்குள் நுழைந்தபோது அஸ்தவக்ரா ராஜாவை நோக்கி, வலிமையான ஆட்சியாளர்களே, நான் உங்கள் மலியை காணவும் அறிவாளிகளுடன் ஒரு சர்ச்சையில் ஈடுபடவும் வந்துள்ளேன். எனது தகுதியை நிரூபிக்க முடியுமா? அஸ்தவக்ராவின் நம்பிக்கையால் மகிழ்ச்சி அடைந்த மன்னர் 30 பிரிவுகள், 12 ஆகங்கள், 24 மூட்டுகள் மற்றும் 360 கொக்கிகள் கொண்ட புனித சக்கரத்தை பற்றிய தனது அறிவை நிரூபிக்க சொன்னார். அஸ்தவக்ரா பதிலளித்தார்: எப்போதும் நகரும் சக்கரம் உங்களை பாதுகாக்கட்டும். மேலும் தொடர்ச்சியான புதிர்களை தொடங்கினார். ஒவ்வொன்றும் கடைசி சக்கரத்தை விட மிகவும் சிக்கலானவை. அஸ்தவக்ராவின் புத்திசாலித்தனத்தாலும் அறிவாலும் ஈர்க்கப்பட்ட மன்னர் காற்றை ஒரு தேரோட்டியைப் போல சவாரி செய்த கடவுளை அடையாளம் காணும்படி கேட்டார். மேலும் அவர் என்ன உயிரினங்களை பெற்றெடுத்தார்? அஸ்தவக்ரா பதிலளித்தார்: கடவுள் இந்திரன், அவரது குழந்தைகள் சூரியன் மற்றும் சந்திரன். மன்னர் பின்னர் மற்றொரு புதிர் முன்வைத்தார். தூங்கும் போது கண்களை மூடாதது எது திறக்கும்? போது கூட நகராதது எது? இதயம் இல்லாதது எது? வேகம் அதிகரிப்பது எது? அஸ்தவக்ரா தொடர்ச்சியான ஒப்புமைகளுடன் பதிலளித்தார். ஒவ்வொன்றும் முந்தையதை விட புத்திசாலித்தனமாக இருந்தன. அஸ்தவக்ராவின் மொழித்திறமை மற்றும் அவரது காலில் சிந்திக்கும் திறனை கண்டு மன்னர் வியந்தார். அவர் அறிவித்தார்: நீ சாதாரண பையன் அல்ல. நான் உன்னை விழாவுக்கு அனுமதிக்கிறேன். வந்தில் உனக்காக காத்திருக்கிறான். இடு இணையற்ற வல்லரசுகளின் மன்னர்கள் கூடியிருந்த அந்த மாபெரும் அரசர்களின் கூட்டத்தில் அஸ்தவக்ரா ஒரு வலிமையான தசனமாக தனித்து நின்றார். அவர் சர்ச்சையின் சுய பிரகடனப்படுத்தப்பட்ட தலைவரான வந்தியனை தேடினார். ஆனால் அவரது எதிராளி பரந்த நீரை கடந்து சிரமமின்றி பறக்கும் ஒரு அல்லத்தைப் போல மழுப்பலாக இருந்தார். தடையின்றி அஸ்தவக்ரா அறிவித்தார்: நான் ஒரு உக்கிரமான நெருப்பை போல இருக்கிறேன். நிறுத்த முடியாத மட்டும் சரிப்புதமேற்றவன். ஓ வந்தியனே, உன்னால் என்னுடன் வேதத்தை வைத்திருக்க முடியாது. 2 எதிரிகளும் தங்கள் புத்திசாலித்தனமான
சண்டையை தொடங்கியதும் கூட்டம் மூச்சு திணறியது. லோமாசா அஷ்டாவக்ரர் கூட்டத்தில் இடி முழக்கம் செய்ததாகவும் அவரது வார்த்தைகள் ஜனகரின் பிரமாண்டமான தியாகத்தில் அரங்குகளில் எதிரொலித்ததாகவும் விவரித்தார். எனது கேள்விகளுக்கு பதிலளிக்க உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? அஷ்டாவக்ரர் வந்தனுக்கு சவால் விடுத்தார். பிந்தையவர் தனது சொந்த திறன்களில் நம்பிக்கையுடன், ஒரு நெருப்பு பிரகாசமாக எரிகிறது, ஒரு சூரியன் பிரகாசிக்கிறது, ஒரு ஹீரோ இந்திரன் அனைத்து எதிரிகளையும் வெல்லுகிறார். விவாதம் தீவிரமடைந்த போது இரு எதிரிகளும் மோதிக்கொண்டனர். ஒவ்வொருவரும் மற்றவரின் வாதல்களை துல்லியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் எதிர்கொண்டனர். அஷ்டவக்ரா வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் எங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று கூறினார். பிராமணர்களுக்கு 4 அசமாக்கள் 4 கட்டளைகள் தியாகங்களை செய்கின்றன. மேலும் 4 காடிலல் புள்ளிகள் வந்தேல் தனது சொந்த உதாரணங்களுடன் எதிர்த்தார். 5 நெருப்பு, 5 மீட்டர் மற்றும் 5 புனித ஆறுகள். புத்திசாலித்தனமான போர் தொடர்ந்தது. ஒவ்வொரு எதிரியும் மற்றொன்றை முறியடிக்க முயன்றனர். அஷ்டாவக்ரா புனித நெருப்பை நிறுவுவதில் 6 பசுக்களை ஒரு கிராஜுவிட்டி என்று பேசினார். அதே நேரத்தில் வந்தின் 7 வளர்ப்பு விலங்குகளையும் 7 காட்டு விலங்குகளையும் உரிமை கோரினார். எங்கள் விளையாட்டு தொடர்ந்தது. இரு தரப்பினரும் ஒரு அங்குலம் கூட கொடுக்கவில்லை. ஆண்டு 12 மாதங்கள் ஏற்றப்பட்டது. 12 எழுத்துக்கள் நெகதியின் மீட்டரில் ஒரு அடி மற்றும் 12 ஆதிச்சர்கள் வானத்தில் பிரகாசமாக பிரகாசித்தனர். விவாதம் ஒருபோதும் முடிவடையாது என்று தோன்றிய போது வந்தின் அமைதியாக இருந்தார். தனது எதிர் வாதங்களை தொடர முடியவில்லை. அஷ்டவக்ரா வசனத்தின் இறுதி பகுதியை வழங்கினார். 13வது சந்த நாள் மங்களகரமானது. பூமியில் 13 தீவுகள் மற்றும் கேசி தலைமையிலான 13 தீயாருங்களை வெளிப்படுத்தினார். கூட்டம் அந்தரிப்பாக வெடித்தது. பிராமணர்கள் அஷ்டாவக்ராவை மரியாதையுடன் அணுகி அவரது அறிவார்ந்த வலிமைக்கு மரியாதை செலுத்தினர். அஷ்டாவக்ரர் மற்ற பிராமணர்களுக்கு அவர் ஏற்படுத்திய அதே விதியை வந்திலும் சந்திக்க வேண்டும் என்று அறிவித்தார். கடலில் நீரில் வீசப்பட்டார். ஆனால் வந்தில் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை வெளிப்படுத்தினார். அவர் மன்னர் வருணனின் மகள். அவரது தந்தையின் தியாகம் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்தது. கூட்டம் பரளிப்புடன் பார்த்தபோது அஷ்டாவக்ராவை கை கொர்த்து வழிபடும் போது ஜனகனின் பெருந்தன்மை பிரகாசித்தது. பிந்தையவர் வந்தின் வேத உண்மைகளை பொய்யான வாதங்கள் மூலம் அடக்கினார். ஆனால் இன்று அவர் அஷ்டாவக்ராவின் புத்திசாலித்தனத்தால் தோற்கடிக்கப்பட்டார் என்று பதிலளித்தார். நல்ல மனிதர்கள் சிறுவர்களின் கூற்றுக்களை மதிப்பிடுகிறார்கள், அவர்கள் பேச்சு இல்லாவிட்டாலும் கூட என்று அஷ்டாவக்ரா கூறினார். யானகா தீகைத்த மௌனத்தில் கேட்பது போல் இருந்தார். புனித நதிகள் பாய்ந்து மலைகள் உயரமாக இருந்த பண்டைய புராண நிலத்தில் ஞானமுள்ள முனிவரான நோசா மன்னர் யுதிஷ்டிரர் முன் நின்றார். ஒரு காலத்தில் மதுவிலா என்று அழைக்கப்பட்ட கம்பீரமான சமங்கா நதியை அவர் சுட்டிக்காட்டினார். அங்கு பலரும் விருத்தரை கொன்ற பிறகு தனது பாவங்களிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்தினார். அருகிலேயே கர்தானிலா இடம் இருந்தது. அந்த சச்சியின் இறைவன் தனது செயல்களின் சுமையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள தனது குளியல் செய்தார். அவர்கள் சமங்க கரையில் நடந்து செல்லும்போது பூமியில் மூழ்கி அதன் முந்தைய மகிமைக்கு ஒரு சான்றை விட்டு சென்ற மேனகா மலையை பற்றி லோசா பேசினார். பாமாவின் முன்னிலையில் சமைக்கப்பட்ட அதிதியின் புனித உணவை பற்றியும் அதில் பங்கேற்பவர்களுக்கு அது செழிப்பை கொண்டுவரும் என்றும் அவர் கூறினார். மன்னரும் அவரது தோழர்களும் உயர்ந்த கனகல்லா மலைத்தொடருக்கு ஈர்க்கப்பட்டனர். அங்கு முனிவர்கள் அடிக்கடி வசித்து வந்தனர். மேலும் சக்தி வாய்ந்த கங்கை நதி மெதுவாக பாய்ந்த. லோசா தொடர்ந்தார். பண்டைய நாட்களில் புனித முனிவர் சனத்குமார இந்த இடத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றார். மேலும் அதமிதா இலத்தின் வார்சே, நீங்கள் இந்த நீரில் குளித்தால் உங்கள் பாவங்கள் கழுவப்படும். அவர் யுதிஷ்டிரருக்கும் அவரது அமைச்சர்களுக்கும் புண்ணியாட் ஏரி பிரிதுங்க மலை மற்றும் துசிகங்கா என்று அழைக்கப்படும் 2 நதிகளின் தண்ணீரை தொடும்படி அறிவுறுத்தினார். அவர்கள் ஆற்றின் விளிம்பில் நின்றபோது ஸ்துலாசிராஸ் முனிவருக்கு சொந்தமான ஒரு ஆசிரமம் காணப்பட்டது. யுதிஷ்டிரனின் ஆர்வம் அவரை மேலும் கவர்ந்தது. மேலும் வேதங்களில் மிகுந்த அறிவை பெற்ற பரபாஜரின் மகனான வலிமையான முனிவர் எவதி பற்றி லோசரிடம் கேட்டார்.
யவதிரி எவ்வாறு புனித நூல்களை பற்றிய ஆழமான புரிதலை அடைந்தார் என்ற கதையை கேட்க அவர் ஆர்வமாக இருந்தார். லோவுசா அந்த கதையை சொல்லத் தொடங்கினார். பரத்வாஜாவும் ரேவியாவும் இங்கு வாழ்ந்த 2 நண்பர்கள் ஒருவருக்கொருவர் நிறுவனத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தனர். பரத்வாஜர் துறவரத்தை கடைபிடித்தார். அதே நேரத்தில் ரேவியாவும் அவரது மதங்களும் வேதங்களை மிகுந்த ஆர்வத்துடன் படித்தனர். அரேவியாவின் குடும்பத்தினர் மதிக்கப்பட்ட போது தனது தந்தையின் துறவரம் பிராமணர்களால் புறக்கணிக்கப்படுவதைக் கண்ட யவதியை பற்றி அவர் கூறினார். இது யவதிக்கு வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்திய வேதங்களை பற்றிய அறிவை பெறுவதற்காக கடுமையான தவத்தை செய்ய யவதி முடிவு செய்தார். அவர் இந்திரனின் மனதில் பதற்றத்தை ஏற்படுத்திய ஒரு எரியும் நெருப்புக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். யவதிரியின் நலனை பற்றி அக்கறை கொண்ட வானங்களின் ஏவன் அவரிடம் சென்று, உங்கள் கடுமையான தவத்தின் பின்னணியில் என்ன காரணம்? நீங்கள் ஏன் உங்களை அழிக்க விரும்புகிறீர்கள் என்று யவதிரி பதிலளித்தார். நான் வேதங்களை பற்றிய அறிவை பெற முயற்சிக்கிறேன். சைத்தா மாதத்தில் மரங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட போது லோவுசா பெரும்பாலும் நிலத்தில் சுற்றி திரிந்த நல்லொழுக்கமுள்ள மனிதர்களை பற்றிய கதைகளை சொல்வார். அத்தகைய ஒரு கதை யவகி என்ற இளைஞனை பற்றியது. அவர் அச்சமின்றி அலைந்து திரிந்தார். அவரது உணர்வுகளால் உந்தப்பட்டார். யவதிரியின் கண்கள் பரவாசுவின் மனைவியான அரேவியாவின் மருமகர் மீது விழுந்தன. அவள் ஒரு கிண்ணறா பெண்ணின் நேர்த்தியுடன் நகர்ந்தால் யவதிக்கு உடனடியாக அடிபட்டது. அவர் வெட்கமின்றி அவளை அணுகினார். அவரது வார்த்தைகள் ஆசையுடன் சுட்டி கொண்டன. என்னுடன் இணைந்திருங்கள். யவதிரியின் இயல்பை அறிந்த இளம்பெண் ரேவியாவின் கோபத்திற்கு அஞ்சி புத்திசாலித்தனமாக அவரது முன்மொழிவுக்கு ஒப்புக்கொண்டார். இருப்பினும் அவர் மனதில் ஒரு திட்டம் இருந்தது. அவரை ஒதுக்கி வைத்துவிட்டு யவதிரியை சங்கிலியால் பிணைத்து அவரை சக்தியற்றவனாக ஆக்கினாள். அவர் ஆசிரமத்திற்கு திரும்பிய போது அவரது மருமகள் கண்ணீர் வடித்ததை கண்ட ரேவியா மென்மையான வார்த்தைகளால் அவர் அவளை ஆறுதல் படுத்தி அவளுடைய துக்கத்திற்கான காரணத்தை கேட்டார். யவதிரிக்கும் தனக்கும் இடையில் நடந்த அனைத்தையும் அவள் வெளிப்படுத்தினாள். இந்த கதையை கெட்ட ரேவியாவின் கோபம் பொங்கி எழும் நெருப்பை போல வெடித்தது. அவரது இதயம் ஆவியால் பீடிக்கிறது. மேலும் அவர் புனித நெருப்புக்கு ஒரு பிரசாதமாக தனது தலைமுடியின் ஒரு பூட்டை கிழித்தார். புனித மந்திரங்களுடன் அவர் தெய்வீக சக்தியை அடைத்தார். மேலும் தீப்பிழம்புகளிலிருந்து பரவசுவின் மனைவியுடன் ஒரு விசித்திரமான ஒற்றுமையை கொண்ட ஒரு பெண் வெளிப்பட்டார். இந்த படைப்பில் மட்டும் திருப்தி அடையாத ரேவியர் தனது தலைமுடியின் மற்றொரு பூட்டை பறித்து மீண்டும் ஒரு முறை நெருப்புக்கு கொடுத்தார். இந்த முறை மற்றவர்களைப் போலல்லாமல் ஒரு அரக்கன் வெளிப்பட்டான். பயங்கரமான உள் நெருப்பால் எரியும் கண்கள் 2 உயிரினங்களும் ரேவியாவிடம் ஒற்றுமையாக பேசின. நாம் என்ன செய்வது? அவரது கோபம் இன்னும் கொதித்து கொண்டே இருந்தது. அவர் யவதிரியை கொல்லுமாறு அறிவுறுத்தினார். ஒரு தலையசைப்புடன் பெண்ணும் அரக்கனும் தங்கள் பணியை தொடங்கினர். அவர்கள் யவதிரியை நெருங்கியபோது பெண் தனது அலங்காரத்தை பயன்படுத்தி அவரது புனித பானையை திருடினார். இதனால் அவர் பாதிக்கப்படக்கூடியவராக இருந்தார். பின்னர் அந்த அரக்கன் யவதிரியை அதன் உயர்த்தப்பட்ட இட்டியால் தாக்கினார். ஆனால் அவர் அருகிலுள்ள குளத்தை நோக்கி ஓடினார். அது வறண்டிருப்பதைக் கண்டார். அவர் அனைத்து ஆறுகளுக்கும் விரைந்தார். ஆனால் அவர்களும் வறண்டுவிட்டனர். அந்த அரக்கன் ஒவ்வொரு திருப்பத்திலும் தனது பாதையை தடுத்து யவகிரியை தொடர்ந்து துரத்தி சென்றான். பயந்து விரக்தியுடன் யவகிரி தனது தந்தையின் ஆசனத்தில் அதிபோத்தா அறைக்குள் நுழைய முயன்றார். ஆனால் ஒரு பார்வையற்ற சுத்தா காவலர் அவரது வழியை தடுத்தார். அரக்கன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு யவகிரியின் மீது தனது இட்டியை வீசி அவரது இதயத்தில் அடித்தார். யவகிரி கொல்லப்பட்டவுடன் அரக்கன் ரேவியரிடம் திரும்பினான். அவர் தான் உருவாக்கிய பெண்ணுடன் வாழ அனுமதித்தார். எனவே அவர்கள் ஒன்றாக வாழ்ந்தனர். ஒரு அமைதியான ஆசிரமத்தின் இதயத்தில் பரத்வாஜா முனிவர் தனது அன்றாட சடங்கு கடமைகளிலிருந்து திரும்பினார். தீயாக எரிபொருளின் இனிமையான வாசனையுடன். ஆனால் இந்த குறிப்பிட்ட நாளில் ஏதோ தவறாக இருந்தது. பொதுவாக அவரை அரவணைப்புடனும் மரியாதையுடனும் வரவேற்ற அதிபோதா தீ தங்கள் எஜமானரின் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தை உணர்வது போல் அடக்கப்பட்டிருந்த நுழைவாயிலுக்கு அருகில் அமர்ந்திருந்த பார்வையற்ற சுத்தாரா
காவலரிடம், பரத்வாஜா, இன்று நான் வந்தபோது நெருப்பு ஏன் மகிழ்ச்சி அடையவில்லை என்று தோன்றுகிறது. மேலும் அன்புள்ள சுத்ரா, நீங்களும் கவலைப்படுவதாக தெரிகிறது. இதில் ஆசிரமத்தில் எல்லாம் நன்றாக இருக்கிறதா என்று பதிலளித்த போது சுத்ராவின் தயக்கம் தெளிவாக தெரிந்தது. ஓ முனிவரே, உங்கள் மகன் ரைவிய முனிவரின் வசிப்பிடத்திற்கு சென்று அவரது மரணத்தை சந்தித்தார். சுத்ராவின் வார்த்தைகளின் முள் எடையும் புரிந்து கொண்ட பரத்வாஜாவின் கண்கள் திகிலால் விரிந்தன. கேள்விகளால் அவரது மனம் ஓடிக்கொண்டிருந்தது. என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். சுத்ரா, அவரை தூண்டியவர் என் மகன் முட்டாள்தானா அல்லது முனிவரா என்று வலியுறுத்தினார். ராய்வியாவின் ஆசிரமத்திற்குள் நுழைய முயன்றபோது சிறுவன் ஒரு சக்தி வாய்ந்த அரக்கனால் எப்படி கொல்லப்பட்டான் என்பதை விவரிக்கும் வகையில் சுதா நிகழ்வை விவரித்தால் தனது உயிரற்ற திருமகனை பார்த்தபோது பரத்வாஜாவின் துக்கத்திற்கு இலையே இல்லை. கண்ணீருடன் அவர் தனது குழந்தையை தனது கைகளில் தொட்டுக்கொண்டு புலம்பத் தொடங்கினார். ஓ என் அன்பான மகனே, நீ பிராமணர்களின் நலனுக்காக உன்னை அர்ப்பணித்தாய். உன் நோக்கங்கள் தூய்மையானவை. ஆனால் ஐயோ, நான் உனக்காக வகுத்த பாதையிலிருந்து நீ வழிதவறி விட்டீர். என் எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் நீ ஏன் ரைவியாவில் ஆசிரமத்திற்கு சென்றாய்? அவர் துக்கித்தபோது பரத்வாஜாவின் எண்ணங்கள் அவரது மகளின் மரணத்திற்கு வழிவகுத்த முனிவர் ரைவியரை நோக்கி திரும்பின. தீய எண்ணம் கொண்ட அந்த மனிதர் எனக்கு ஒரு வயதான மனிதர் மற்றும் என் மகன் மட்டுமே எஞ்சியிருப்பதை அறிந்தவர் அவரை தூண்ட தேர்ந்தெடுத்தார் என்று அவர் கூச்சலிட்டார். அவரது குரல் வேதனையுடன் நடுங்கியது. அவர் அறிவித்தார், நான் என் வாழ்க்கையை விட்டு விடுவேன். ஏனென்றால் நீ இல்லாமல் என் மகனே இந்த இழப்பு எந்த அர்த்தமும் இல்லை. அவரது துக்கத்தின் கடை ஏறக்குறைய தாங்க முடியாததாக மாறியது. மேலும் பரத்வாஜாவின் வார்த்தைகள் ரைவியாவின் மூத்த மகனுக்கு எதிரான சாபங்களாக மாறியது. அவர் முன்கூட்டியே முனிவரின் வீழ்ச்சியை கொண்டு வருவார். பெற்றோரின் மகிழ்ச்சியை ஒருபோதும் அறியாதவர்கள் பாக்கியவான்கள் என்று அவர் புலம்பினார். ஏனெனில் அவர்கள் ஒரு குழந்தையை இழக்கும் வேதனையிலிருந்து விடுபட்டுள்ளனர். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ஆசிரமத்தின் மீது ஒரு தங்க ஒளியை செலுத்திய போது பரத்வாஜா தனது இறுதி பக்தியை செய்தார். தனது அன்பான மகனை தகனம் செய்தார். ஒரு காலத்தில் அவரது இதயத்தை சுடேற்றிய தீப்பேம்புகள் இப்போது தங்கள் கடுமையான தீவிரத்துடன் அவரை கேலி செய்வது போல் தோன்றியது. கனத்த இதயத்துடன் அவர் நரகத்தில் காலடிரைத்தார். தனது குழந்தையை கொன்ற அதே நெருப்பில் சரடைந்த தீ அவரை எரித்ததால் சூரியன் அடிவானத்தில் மூழ்கி வானத்தை சிவப்பு மற்றும் தங்க நிறங்களால் வரைந்த ஒரு தொலைதூர நிலத்தில் பெரும் அதிர்ஷ்டம் கொண்ட மன்னரான மன்னர் மததியும்னா ஒரு பிரம்மாண்டமான தியாகத்தை செய்ய தயாராகி கொண்டிருந்தார். அவரது 2 மகன்களான அர்வாவாசு மற்றும் பரவசு ஆகியோர் இந்த புனித சடங்கில் அவருக்கு உதவ ஒப்படைக்கப்பட்டன. தந்தையின் அனுமதியுடன் அவர்கள் விழாவிற்கு புறப்பட்டனர். தரைவியாவை அவரது மனைவியுடன் ஆசிரமத்தில் விட்டு சென்றனர். கேவுவியர் தொடங்கிய போது பரவாசு மயக்கத்தால் மயங்கி காட்டுக்குள் அலைந்து தனது மனைவியை தேடினார். அவருக்கு தெரியாமல் அவர் ஒரு கருப்பு மானின் தோளில் சுற்றப்பட்ட தனது சொந்த தந்தையை கண்டார். அவரை ஒரு மான் என்று தவறாக நினைத்து அவரை தனது வாளால் அடித்தார். அவரது செயல்களின் எடை பரவாசுவின் மனசாட்சியில் கனமாக இருந்தது. யாகத்திற்கு திரும்பிய பரவாசு தனது சகோதரர் அர்பவாசுவிடம் கவலைக்குறைவாக அவர்களின் தந்தையை கொன்று விட்டதாக ஒப்புக்கொண்டார். இரக்கத்தால் தூண்டப்பட்ட அர்வாவாசு அத்தகைய சந்தர்ப்பங்களில் பரிந்துரைக்கப்பட்ட சபதத்தை கடைபிடிக்கவும் அரவசுவை அவரது குற்றத்திலிருந்து விடுவிக்கவும் முன்வந்தார். இருப்பினும் அவர்கள் விழாவுக்கு வந்தபோது பரவாசுவின் பகைமையால் உண்டப்பட்ட மன்னர் வைஜுனாவின் உதவியாளர்கள் ஒரு பிராமணனை கொல்வது தங்கள் எஜமானருக்கு தீங்கு விளைவிக்கும் என்று அஞ்சி அர்வவாசுவை பிணதரையின்றி காடுகளுக்குள் பின்வாங்கி கடுமையான தவத்தை செய்தார். அவர் சூரிய கடவுளிடம் வழிகாட்டுதலுக்காக பிரார்த்தனை செய்தார். மேலும் தெய்வீக தெய்வத்தை வணங்குவதற்கான ஒரு மந்திரத்தை கொண்ட ஒரு வெளிப்பாடு அவருக்கு வழங்கப்பட்டது. அர்வவாசுவின் பக்தியால் மகிழ்ச்சி அடைந்த கடவுள்கள் ரைஜியருக்கு உயிரை மீட்டெடுத்து அரசு தனது பாவத்திலிருந்து விடுபடுவார் என்று அறிவித்தனர். அவர்கள் சொர்க்கத்தை நோக்கி ஏறியபோது
அத்தியும் மற்ற தெய்வங்களும் அர்வவாசுக்கு வரங்களை வழங்கினர். இதில் ரெக்யாவால் கொல்லப்பட்ட பரவாரா மற்றும் யவகிக்கு உயிர் மீட்டெடுப்பது உட்பட அர்வவாசுவுக்கு வழங்கப்பட்ட சூரிய வெளிப்பாடு பூமியில் பெரும் புகழை பெற்றதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஒரு முனிவரும் கதை சொல்பவருமான லோவ்சா மன்னர் யுதிஷ்டருக்கு முனிவரின் புனித ஆசிரமத்தின் வழியாக வழிகாட்டினார். பல்வேறு அடையாளங்களை சுட்டிக்காட்டி முன்னால் உள்ள ஆபத்துக்களை பற்றி எச்சரித்தார். அவர்கள் மலைகளுக்குள் ஆழமாக பயணிக்கும்போது அவர்கள் குவேராவின் அமைச்சர்களான கடுமையான ராட்சசர்களை எதிர்கொண்டனர். அவர்கள் இப்பகுதியை மிகுந்த ஆர்வத்துடன் பாதுகாத்தன. தெய்வங்கள் மற்றும் தெய்வங்கள் கூட வசிப்பதாக கூறப்படும் இடம் இது என்று வலியுறுத்தி யுதிஷ்டிரரை விழிப்புடன் இருக்குமாறு லோவ்சா எச்சரித்தார். மன்னரின் சகோதரர்களான பீமன், நகுலன் மற்றும் சரதேவர் ஆகியோரும் இந்த துரோக பாதைகளில் பயணிக்கும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று யோவுசாவால் நினைவூட்டப்பட்டனர். கைலாச மலையை நெருங்கிய யுதிஷ்டிர பிரம்மாண்டமான திசு மரத்தின் கம்பீரமான காட்சியால் வரவேற்கப்பட்டார். இமயமலையின் பரந்த நிலப்பரப்பின் மீது சூரியன் உதயமாகும்போது பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் தனது தோழர்களின் முன்னணியில் நின்றார். அவரது கண்கள் முன்னால் உள்ள காடுமுரடான நிலப்பரப்பை பார்த்தன. பயமும் ஏக்கமும் கலந்த கலவை. அவர் தனது விசுவாசமான சகோதரரான பீமனை நோக்கி திரும்பி, ஓ அக்கோதரா, இங்கே சதிவாய்ந்த ஆவிகள் உள்ளன. மனிதர்களுக்கு கண்ணுக்கு தெரியாதாய் பாதுகாப்பிற்காக நமது துறவரம் மற்றும் அத்தியோத்தா தியாகங்களை நம்பியிருக்க வேண்டும். பயப்படாதே ராஜாவே. பான்சாலியையும் அட்டையர்களையும் நான் இங்கே தேவைப்பட்டாலும் அழைத்து செல்வேன். ரதத்தில் நடக்க முடியாவிட்டால் நாம் ஒன்றாக போவோம் என்று பதிலளித்த போது பீமனின் முகம் உறுதியுடன் பிரகாசித்தது. தனது சகோதரனின் அசைக்க முடியாத விசுவாசத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் யுதிஷ்டரின் கண்கள் மின்னில. தெய்வீக இளவரசனான கிருஷ்ணர், பாரதத்தின் வழி தோன்றலே, என்னால் எந்த இடையூறும் இல்லாமல் இந்த மலையை கடக்க முடியும். எனக்காக பயப்பட வேண்டாம் என்று பேசும்போது புன்னகைத்தார். லோவ்சா முனிவர், புனிதமான காந்தமதன மலையை நாம் அடைய வேண்டுமானால் நாம் அனைவரும் சிக்கனங்களை செய்ய வேண்டும் என்ற விவாதத்தில் தனது குரலை சேர்த்தார். அவர்கள் உரையாடி கொண்டிருந்த போது இமயமலையில் அமைந்துள்ள புலிந்தர்களில் ஆசனான சுவாகுவில் கம்பீரமான ஆட்சி பகுதிகள் மீது அவர்களின் கண்கள் விழுந்தன. மன்னரே அவர்களை மரியாதையுடனும் விருந்தொம்பலுடனும் வரவேற்றார். அவர் தனது ஆட்சியின் எல்லைகளில் அவர்களை வரவேற்றார். சிறிது காலம் தங்கிய பிறகு அவர்கள் மீண்டும் ஒருமுறை புறப்பட்டு தங்கள் ஊழியர்களை மன்னர் சுவாலுவின் பராமரிப்பில் ஒப்படைத்தனர். அவர்கள் மலைகளுக்குள் ஆழமாக பயணித்தபோது யுதிஷ்டிரரின் எண்ணங்கள் அவரது அன்பான சகோதரரும் போர்வீரருமான அர்ஜுனனை நோக்கி திரும்பின. அவர் இதயத்திலிருந்து கூறினார், ஓ பீம்சேனா, தனஞ்சேனை என் பக்கத்தில் பார்க்காததற்காக நான் துக்கத்தில் மூழ்கிவிட்டேன். நாங்கள் 5 ஆண்டுகளாக அலைந்து திரிந்தோம். புனித இடங்களுக்கும் ஏரிகளுக்கும் சென்றோம். ஆனால் இன்னும் அவரை சந்திக்கவில்லை. அவரது வார்த்தைகள் ஏக்கம் மற்றும் துக்கத்தால் நிரம்பியிருந்தன. பீமனின் பதில் சகோதரர்களுக்கிடையேயான உடைக்க முடியாத பிழைப்புக்கு ஒரு சான்றாக இருந்தது. பயப்படாதே ராஜாவே. பாஞ்சாலியையும் இரட்டையர்களையும் அவர்கள் எனக்கு தேவைப்படும் இடமெங்கும் நான் சுமந்து செல்வேன். எங்கள் சகோதரை கண்டுபிடிக்கும் வரை நாங்கள் ஒன்றாக ஒரு குடும்பமாக செல்வோம். உறுதிப்பாட்டுடன் அவர்கள் காந்தமடன மலையை நோக்கி முன்னேறினர். அங்கு மற்றும் நாராயணனின் ஆசிரமம் அவர்களுக்காக காத்திருந்தது. அவர்கள் முன்னால் இருக்கும் அறியப்படாத ஆபத்துக்களை எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருக்கும் போது எதிர்பார்ப்பு மிகுந்த காற்றுடல் அடர்த்தியாக இருந்தது. யுதிஷ்டிரரின் வார்த்தைகள் அவர்களின் மனதில் எதிரொலித்தன. நாம் அந்த சிறந்த மலைகளை பார்ப்போம். கடுமையான சிக்கனங்களை நடந்து செல்வோம். மேலும் எச்சர்களால் பாதுகாக்கப்பட்ட குவேராவில் அழகான ஏரிக்கு செல்வோம். அவர்களின் பயணம் அவர்களை பெயரிடப்படாத பிராந்தியத்திற்கு அழைத்து செல்லவிருந்தது. அங்கு துணிச்சலான மற்றும் மிகவும் அர்ப்பணிப்புள்ளவர்கள் மட்டுமே நடக்க துணிவார்கள். ஞானமும் மரியாதையும் கொண்ட முனிவரான
லோசா பாண்டுவின் மகன்களின் முன் நின்றார். பாண்டுவின் மகனே, நீங்கள் பல மலைகள், ஆறுகள், நகரங்கள், காடுகள் மற்றும் புனித தீர்த்தங்களை கடந்து வந்துள்ளீர்கள். இப்போது தெய்வீக முனிவர்கள் மற்றும் கடவுள்கள் வசிக்கும் வானவாஸ்தலத்தை நோக்கி செல்வோம் என்று மென்மையான வார்த்தைகளால் அவர்களை வழிநடத்தினார். அவர்கள் பயணம் செய்தபோது தெய்வங்கள் மற்றும் முனிவர்களால் வணங்கப்படும் புனித நீரால் ஓடும் பிரமாண்டமான நதி அலகானந்தாவை யோசா சுட்டி காட்டினார். உயர்ந்த ஆன்மா கொண்ட வைகாசர்கள், வழக்கிரியர்கள் மற்றும் காந்தவர்கள் இந்த புனித இடத்தில் சம பாடல்களை ஆடினர். கடவுள்களின் இறைவன் இந்திரன் அவரது தினசரி பிரார்த்தனைகளை நிகழ்த்தினார். பாண்டுவின் மகன்கள் பிரமாண்டமான அலகானந்தா நதியை பார்த்தபோது வியப்படைந்தனர். லோசா விளக்கினார், இங்குதான் மதாதேவ தனது அடையாளத்திற்காக ஒரு காளையுடன் கங்கையில் அதன் மூலத்தில் உள்ள இந்த நதியின் நீரை தனது தலையில் ஏற்றுக்கொண்டார். லோசா தொடர்ந்தார், குழந்தைகளே, பண்புகளை கொண்ட இந்த தெய்வத்தை அணுகி கவனம் செலுத்தும் மனதுடன் அவர் முன் தலைவணங்குங்கள். மரியாதையுடன் யுதிஷ்டிர தனது சகோதரர்கள் மற்றும் முனிவருடன் அலகானந்தா நதியை வணங்கினார். அவர்கள் மேலும் பயணித்த போது மேர்வை ஒத்த ஒரு பரந்த வெள்ளை பொருள் எல்லா பக்கங்களிலும் நீண்டு இருப்பதை கண்டனர். இந்திரனின் நலனுக்காக விகுவால் கொல்லப்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வ நாரகளின் எலும்புகளின் தொகுப்பு இது என்று லோமாசா வெளிப்படுத்தினார். தெய்வீரம் 10,000 ஆண்டுகளாக கடுமையான தவத்தை கடைபிடித்து வெல்ல முடியாததாகிவிட்டது. ஆனால் இறுதியில் விதுவின் சக்திக்கு அவரது வலிமை பொருந்தவில்லை. விஷ்ணு தனது கையை தொட்டு எப்படி நாரகனை அடித்து அவரது பயங்கர ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்பதை லோமாசா விவரித்தார். விஷ்ணுவின் வலிமையின் இந்த கதையால் பாண்டுவின் மகன்கள் ஈர்க்கப்பட்டனர். யுதிஷ்டிரர் லோசாவை இன்னொரு கதையை சொல்லச் சொன்னால், பூமியை உயர்த்திய விதுரின் மாபெரும் சுரண்டல் அது கீழே 100 யோஜனங்களை மூழ்கடித்தது. லோசா தொடங்கினார். கிருதயுகத்தில் பூர்வீக தெய்வம் யமனின் கடமைகளை ஏற்றுக்கொண்ட போது, பிறப்புகள் வழக்கம் போல் தொடர்ந்தபோது உயிரினங்களுக்கு மரணம் ஏற்படவில்லை. மக்கள் தொகை அதிவேகமாக அதிகரித்ததால் பூமி சுமையாக மாறியது மற்றும் 100 யோஜனங்களுக்காக மூழ்கியது. துயரத்தில் அவர் கடவுள்களில் முதன்மையான நாராயணனின் பாதுகாப்பை நாடினால் நித்திய பகவான் விஷ்ணு தனது 6 பண்புகளுடன் அவரது வேண்டுகோளுக்கு பதிலளித்தார். துயரம் அடைந்த பூமியே, நீ பயப்பட தேவையில்லை. உன்னை ஒளியாக்கும் வகையில் நான் செயல்படுவேன். இந்த வார்த்தைகளால் அவர் ஒரு தந்தத்துடன் ஒரு பன்றியாக மாறி அளவில் பெருகத் தொடங்கினார். அவர் பூமியை 100 யோஜனங்களாக உயர்த்திய போது வானம் மற்றும் பெருங்கடல்கள், வைசம்பாயனர், பாண்டவர்களின் பிரமாண்டமான காந்தமதனர் மலையின் பயணக் கதையை விவரிக்கத் தொடங்கியதும், சூரியன் பூமியின் பரந்த நிலப்பரப்பின் மீது அஸ்தமிக்கத் தொடங்கியது. ராஜாவே, அந்த வலிமையான வீரர்களே, தங்கள் அசைக்க முடியாத ஆவிகளுடனும் அசைக்க முடியாத உறுதியுடனும் பாஞ்சாலி உன்னத இளவரசி மற்றும் மதிப்புக்குரிய பிராமணர்களுடன் தங்கள் இலக்கை நோக்கி புறப்பட்டனர் என்று அவர் கூறினார். அவர்கள் மலைகளையும் பசுமையான பள்ளத்தாக்குகளையும் கடந்து செல்லும்போது பயணிகள் தங்களுக்கு முன்னால் வெளிப்படும் மூச்சடைக்க கூடிய காட்சிகளைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் அமைதியான ஏரிகள், ஒளிரும் ஆறுகள் மற்றும் வானத்தை தொடும் உயரமான மலைகளை பார்த்தனர். ஊக்கும் மலர்களின் இனிமையான வாசனையாலும் வான உயிரிலைகளின் பாடல்களாலும் காற்று நிரம்பியது. அதே நேரத்தில் பழங்கள் நிறைந்த மரங்கள் உயரமாகவும் பெருமையாகவும் இருந்தன. அவற்றின் நிலைகள் மென்மையான காற்றில் சுழன்று கொண்டிருந்தன. அர்ஜுனனின் வலிமையான வில்லாளிகளால் வழிநடத்தப்பட்ட வீரர்கள் கரடுமுரடான நிலப்பரப்பால் பயப்படாமல் அழுத்தப்பட்டனர். அவர்கள் மணிக்கணக்கில் நடந்து சென்றனர். கரடுமுரடான பகுதிகளில் செல்லும்போது அவர்களின் புலன்கள் உயர்ந்தன. அங்கு வேட்டையாடும் விலங்குகள் சுதந்திரமாக சுற்றி திரிந்தன. புனித மலையை நோக்கி செல்லும்போது குவானாவின் தோட்கொண்ட விரல் தொப்பிகளின் வாசனையும் விறகுகளின் சலசலப்பும் காற்றை நிரப்பின. அவர்கள் முனிவர்கள், சித்தர்கள் மற்றும் வான உயிரினங்களில் சானாஜித்திற்குள் நுழைந்தபோது திடீரென்று அடிவானத்தில் ஒரு புயல் உருவானது. இருண்ட மேகங்கள் குறிந்தன.
மேலும் ஒரு கடுமையான காற்று நிலம் முழுவதும் வீசியது. அதனுடன் தூசி மற்றும் உலர்ந்த இலைகளின் பெருவெள்ளம் இருந்தது. பூமி, காற்று மற்றும் வானம் தூசியின் அடர்த்தியான முக்காடு மூடப்பட்டிருந்தது. இதனால் பயணிகள் ஒருவருக்கொருவர் பார்ப்பது சாத்தியமற்ற சக்தி வாய்ந்த பீம்சேனா கிறிஸ்தரை வேகமான காற்றிலிருந்து காப்பாற்றிக் கொண்டிருந்தபோது தனது வில்லை தயார் நிலையில் வைத்துக்கொண்டு உயரமாக நின்றார். நீதிமானான ராஜாவான யுதித்தேல் அருகிலுள்ள ஒரு மரத்தில் பாதுகாப்புக்குள் நுழைந்தார். தம்யாவை பக்கத்திலேயே வைத்திருந்தார். சகதேவர் புனித நெருப்பை சுமந்து ஒரு பாறை விளைச்சலில் தந்தம் புகுந்தார். நபுலன், லோசா மற்றும் பிற பிராமணர்களுடன் சேர்ந்து ஒரு மரத்தின் கீழ் ஒன்று கூடினார். அவர்களின் இதயங்கள் பயத்தில் ஓடிலபுயல் வீசிய போது வானத்திலிருந்து விடப்பட்ட இடிமுழக்கம் போல ஒரு காது கேளாத ககனை காற்றில் நிரம்பியது. மின்னல் வானம் முழுவதும் பிரகாசித்தது. தரையில் பயங்கர நிழல்களை ஏற்படுத்தியது. மழை நீரோட்டங்களில் பெய்தது. அதன் பாதையில் உள்ள அனைத்தையும் மூழ்கடிக்கும் அபாயம் ஏற்பட்டது. ஆறுகள் கொந்தளிப்பான தண்ணீரால் பெருகின. மரங்கள் மற்றும் பாறைகள் கீழே ஓடும்போது அவை அடித்துச் சென்றனால் புயல் இறுதியாக தணிந்து தூசி தணிந்தபோது ஹீரோக்கள் தங்கள் மறைவிடங்களிலிருந்து எச்சரிக்கையுடன் வெளியே வந்தனர். அவர்கள் மீண்டும் ஒருமுறை சந்தித்தனர். சோர்வடைந்தனர், ஆனால் உடைக்கப்படவில்லை. அவர்களில் ஆவிகள் இன்னும் நோக்கத்துடன் எரிந்தன. எனவே புது உறுதிப்பாட்டுடன் அவர்கள் கம்பீரமான காந்தமுடன் மலையை நோக்கி புறப்பட்டனர். தங்கள் புனித பயணத்தில் முன்னால் உள்ளதை எதிர்கொள்ள தயாராக இருந்தன. விசம்பாயனர் தனது கதையை முடித்தவுடன் பாண்டவரின் சோதனைகள் மற்றும் இன்னல்களை பற்றி சிந்திக்கும்போது சிந்தனையில் தொலைந்து போன மன்னர் சிந்தனையில் அமைதியாக அமர்ந்தார். சூரியன் தூசி நிறைந்த பாதையில் அடிக்கும்போது பாண்டுவின் மதங்கள் தங்கள் சோர்வடைந்த உடல்களுடன் தங்கள் நாடு கடத்தப்பட்ட இரையை சுமந்து முன்னே சென்றனர். பஞ்சாலாவின் அழகான இளவரசியான திரௌபதி தனது கணவருடன் வேகத்தை வைத்திருக்க போராடினார். அவரது மென்மையான வடிவம் இடைவிடாத ஆழங்கட்டி மலையின் கீழ் நடுங்கியது. காலில் பயணிக்க பழக்கமற்ற அவள் கீழே மூழ்கினாள். சோர்வடைந்தாள், மயங்கிவிட்டாள். அவளுடைய குண்டான கைகள் காற்றில் அசையும் வாழை மரத்தை போல தனது தொடைகளில் அவளை ஆதரிக்கின்றன. எப்போதும் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்த நகுலன் தனது வேந்த மனைவியை ஆதரிக்க விரைந்தான். அவர் யுதிஷ்டிரனை அழைத்தபோது அவரது குரல் கவலையால் நிரம்பியது. ராஜாவே, பாஞ்சாலாவின் இந்த கருப்பு கண்கள் கொண்டவர் தரையில் விழுந்து விட்டாள். ஆகையால் பாரதத்தின் மகனே, நீ அவளை பராமரிக்கிறாயா? ராஜாவின் இதயம் திரௌபதியை நோக்கி விரைந்து செல்லும்போது இரக்கத்தால் பெருகியது. அவரது சகோதரர்கள் பீமனும் சகதேவனும் பின்னால் நெருங்கினர். அவர்கள் அவளை நெருங்கிய போது தனது அன்பான மனைவி தரையில் மண்டியிட்டிருப்பதைக் கண்டு யுதிஷ்டிரனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஓய்வெடுக்க பழகியவர் நன்கு பாதுகாக்கப்பட்ட அறைகளில் மெல்லிய தாள்களால் பாரறியிருக்கும் படுக்கைகளில் தூங்க தகுதியானவர் என்று அவர் புலம்பினார். இந்த அழகானவர் எப்படி தரையில் மண்டியிட்டு தூங்குகிறார்? ஐயோ, என் காரணமாக தனியாக அனைத்து சிறந்த பொருட்களுக்கும் தகுதியானவரின் மென்மையான கால்களும் தாமரை போன்ற முகமும் இருண்ட நீல நிறத்தில் சுருங்கிவிட்டன. அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டபோது அவரது குரல் வேதனையால் சிதறியது. பகடைக்கு அடிமையானது அவர்களை நாடு கடத்த வழிவகுத்தது. அப்போதுதான் தம்யாவும் மற்ற முக்கிய பிராமணர்களும் திரௌபதியின் சங்கடமான மனதை அமைதிப்படுத்தும் மென்மையான காற்று போல காட்சிக்கு வந்தனர். அவர்கள் யுதிஷ்டிரனை ஆறுதல் செய்யத் தொடங்கினர். ராட்சசர்களை விரட்டியடிக்கும் திறன் கொண்ட மந்திரங்களை உச்சரித்து பாஞ்சாலியின் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க சடங்குகளை செய்தனர். அவர்கள் கோஷமிடும்போது தண்ணீரின் துகள்களால் நிரம்பிய குளிர்ந்த காற்று அவரது தோலை அணைத்து அவரது சோர்வை குறைத்து படிப்படியாக அவரது புலங்களை மீட்டெடுத்த திரௌபதி சுயநினைவு அடைந்ததும் பிரிதாவின் மதன்கள் அவளை ஒரு மான் தோளில் மெதுவாக உயர்த்தி ஒரு விலைமதிப்பற்ற ரத்தினத்தைப் போல தனது கைகளில் தொற்றுக்கொண்டனர். இரட்டையர்களான நகுலனும் சரதேவனும் தங்கள் வடுக்கள் நிறைந்த கைகளால் அவருடைய கால்களை மென்மையாக அழுத்தினர்.
அதே நேரத்தில் யுதிஷ்டிரர் அவளை ஆறுதல் படுத்தினார். அவரது குரல் அன்பாலும் வருத்தத்தாலும் நிரம்பியது. ஆனால் முன்னால் உள்ள பாதுகாவத்தால் நிறைந்திருந்த நெடுமாடான மலைகள் காத்திருந்தன. அவற்றின் பனி சிகரங்கள் குழங்கற்கள் போல வானத்தை துளைத்தன. பீமனின் வலுவான கைகள் உறுதியுடன் வளைந்தன. அவை அனைத்தையும் துரோக நிலப்பரப்பின் குறுக்கே கொண்டு செல்வதாக அவர் சபதம் செய்தார். இந்த இளவாசியையும் மனிதர்களிடையே உள்ள இந்த காளைகளையும் இரட்டையர்களையும் நான் அழைத்து செல்வேன் என்று அவர் அறிவித்தார். அவரது குரல் ஒரு உறுதியான இரைச்சல். யுதிஷ்டிரர் நன்றியுடன் பழையசைத்த ஒரு நிழல்களிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த உருவம் வெளிப்பட்டது. பீமனின் தரட்சாசனின் மகனான கட்டோட்காச்சன். காட்டின் பரந்த நிலப்பரப்பில் சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது யுதிஷ்டிரர் ஆசிர உணர்வுடன் தனது சகோதரர் பீமனை நோக்கி திரும்பினார். ஓ பீமா, நாம் தாமதிக்க வேண்டாம் என்று அவர் கூறினார். எங்கள் கிராகித நண்பரின் மகன் கட்டோட்காச்சன் வலிமையானவர், திறமையானவர். அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமது தாய் திரௌபதியை தனது தோள்களில் சுமக்க முடியும். பீமன் சம்மதித்து அருகில் நின்றிருந்த கட்டோட்காச்சனை கூப்பிட்டார். என் மகனே, உன் அம்மா சில காலமாக சோர்வாக இருக்கிறார் என்று மெதுவாக சொன்னான். நீ இளமையாகவும் வலிமையாகவும் இருக்கிறாய். தேவைப்பட்டால் எங்கள் அனைவரையும் உங்கள் தோள்களில் சுமக்கும் திறன் கொண்டவன். தயவு செய்து திரௌபதியை உன்னுடன் அழைத்து சென்று எங்களுக்கு மேலே உள்ள பாதையில் செல்லுங்கள். அதனால் அவள் சங்கடமாக உணர மாட்டாள். கட்டோட்காச்சன் புன்னகைத்தார். அவரது கண்கள் பெருமையுடன் பிரகாசித்தன. நான் வெறும் குழந்தைதான் என்று அவர் கூறினார். ஆனால் பீமா, யுதிஷ்டன், தம்பியா, கிருஷ்ணர் மற்றும் பட்டையர்கள் உட்பட உங்கள் அனைவரையும் நான் சுமக்க முடியும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். தேவைப்பட்டால் நூற்றுக்கணக்கான பிற ராட்சசர்களும் என்னுடன் சேர்ந்து நம் அனைவரையும் சுமப்பார்கள். தனது தந்தையின் தலையசைப்புடன் கட்டோட்காச்ச மெதுவாக திரௌபதியை தனது தோள்களில் உயர்த்தி அவற்றுக்கு மேலே உள்ள பாதையில் நடக்கத் தொடங்கினார். பாண்டவர்களையும் பிராமணர்களையும் எளிதில் சுமந்து மற்ற ராட்சசர்களும் இதை பின்பற்றினர். அவர்கள் பயணித்து கொண்டிருந்த போது அந்த குழுவினர் காட்டின் அதிசயங்களைக் கண்டு வியந்தனர். தொலைவில் உருண்டு கொண்டிருந்த மலைகள், ஒளிரும் ஆறுகள், உயரமான மலைகள் ஆகியவற்றைக் கண்டனர். காற்று பூக்கும் மலர்களின் இனிமையான வாசலையால் நிரம்பியது. மரங்களில் பறவைகளின் சத்தம் எதிரொலித்தது. மணிநேர நடைப்பயணத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு அற்புதமான ஜிட்ஜு மரத்தை அடைந்தனர். அதன் தண்டு ஒரு வீட்டைப் போல அகலமானது மற்றும் அதன் கிளைகள் மாபெரும் கைகளைப் போல வானத்தை நோக்கி நீண்டு கொண்டிருந்தன. அந்த மரம் பசுமையான இலைகளால் மூடப்பட்டிருந்தது மற்றும் இனிப்பு தேனை தரையில் விசும் சாருள்ள பழங்களால் நிரம்பியிருந்தது. அந்த குழுவினர் கவனமாக மரத்தை நெருங்கினர். அவர்களை சுற்றியுள்ள விசித்திரமான மற்றும் அற்புதமான காட்சிகளால் அவர்களின் புலங்கள் உயர்ந்தன. அவர்கள் மரத்தின் அடிவாரத்தை அடைந்த போது யுதிஷ்டிரரின் கண்கள் அவருக்கு முன்னால் உள்ள அழகைக் கண்டு பிரமிக்கத் தொடங்கின. மற்றும் நாராயணனின் ஆசிரமம் மூச்சடைக்கக்கூடிய அதிசயத்தின் இடமாக இருந்தது. எல்லா பருவங்களிலும் பூக்களையும் பழங்களையும் தரும் வான மரங்களால் நிரம்பியது. தூபவாசலையுடன் காற்று அடர்த்தியாக இருந்தது. வேத பாடல்களின் சத்தம் அரங்குகள் முழுவதும் எதிரொலித்தது. யுதிஷ்டிரரின் இதய மகிழ்ச்சியால் பெருகியது. அவர் ஆசிரமத்தை பார்த்தபோது அதல் அழகும் அமைதியும். அவரது சோர்வடைந்த ஆத்மாவுக்கு ஒரு தைலம். அவர்கள் ஆசிரமத்திற்குள் நுழைந்த போது அங்கு வாழ்ந்த மாபெரும் முனிவர்களால் பாண்டவர்கள் வரவேற்கப்பட்டனர். அவர்களின் முகங்கள் அரவணைப்புடனும் வரவேற்புடனும் இருந்தன. முனிவர்கள் அவர்களுக்கு சுத்தமான பூக்கள் மற்றும் வேர்களை வழங்கினர். அவற்றை யுதிஷ்டிரர் பெற்றார். காட்டில் உள்ள ஆசிரமத்திலிருந்து அர்ஜுனன் புறப்பட்டதிலிருந்து 6வது நாளில் சூரியன் அஸ்தமித்திருந்தது. பைசம்பாயனர் என்ற மொழிவரும் கதை சொல்பவரும் அன்றைய நிகழ்வுகளை விவரிக்கத் தொடங்கினார். வடகிழக்கிலிருந்து காற்று மெதுவாக வீசியதால் சூரியனைப் போல பிரகாசிக்கும் 1000 இதழ்கள் கொண்ட ஒரு வான தாமரை அதனுடன் எடுத்துச் செல்கிறது. இந்த அரிய மலையின் நறுமணம் காற்றில் மிதந்தது. அனைவரின் புலங்களையும் கவர்ந்தது. ராணி திரௌபதி ஊவைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் தனது மைத்துனர் பீமனை அணுகினார். மேலும் காற்று கொண்டு வந்த மலையிலிருந்து கூடுதல் பூக்களை கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டார். தனது அன்பான மைத்துனரை மகிழ்விக்க எப்போதும் ஆர்வமாக இருந்த பீமன் காந்தமதன மலையை நோக்கி
புறப்பட்டார். ஆராத் தனது வலிமையான வில் மற்றும் அம்புகளை தன்னுடன் எடுத்துச் சென்றார். முன்னால் உள்ள எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தார். அவர் சிகரத்தை ஏறும் போது மரங்கள் மென்மையான காற்று அசைந்தன. ஒலிகளின் சிம்பொலி வெளியிட்டன. பறவைகளின் கிண்கள் இலைகளின் சலசலப்பு மற்றும் தொலைதூர நீர்வீழ்ச்சிகளின் இரைச்சல். பீமனின் செம்பு கண்கள் நிலப்பரப்பை பார்த்தன. மலை மூச்சடைக்கக்கூடிய ஆகை குடித்தன. அவர் காதல் புகைகள் மற்றும் தோப்புகள் வழியாக நடந்து பாறை மேற்பரப்பை அலங்கரித்த அடுக்குகள் மற்றும் புகைகளை பார்த்தார். யட்சர்கள் மற்றும் காந்தர்வர்களின் மனைவிகள் தங்கள் கண்ணுக்கு தெரியாத இருக்கைகளிலிருந்து அவரை பார்த்தனர். அவரது உயர்ந்த உருவத்தால் மயங்கினர். பீமன் நடந்து செல்லும்போது அவர்களில் சத்தியமான எதிரியான துரியோதனால் ஏற்பட்ட துயரங்களை நினைவு கூர்ந்தார். அதுலன் இல்லாத நிலையில் யுதித்திரன் என்ன செய்வார்? அவர்கள் எப்படி விரைவாக பூக்களை பெற முடியும் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். அவரது மனம் கடமை மற்றும் விசுவாசம் பற்றிய எண்ணங்களுடன் அந்தயத்தில் ஈடுபட்டது. பீமன் அவரது வேதத்தை துரிதப்படுத்தினார். அவர் காட்டில் நடந்து செல்லும்போது அவரது காலடியில் பூமி நடுங்கியது. யானைகள், சிங்கங்கள், புலிகள் மற்றும் மான்களின் கூட்டங்கள் தங்கள் உயிரை பறிக்க ஓடின. மரங்கள் வேரோடு பிடுங்கின. அவரது சக்தி வாய்ந்த சக்தியால் தாவரங்கள் கீழ்ந்தன. பறவைகள் குழப்பத்தில் வானத்தை நோக்கி சென்றன. வலிமையான சிங்கங்கள் தங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து பீமனை நோக்கி சென்றன. ஆனால் அவர் திகைக்கவில்லை. ஒரு சில விரைவான அடிகளுடன் பீமன் மற்ற யானைகளுடன் யானைகளையும் மற்ற சிங்கங்களையும் அனுப்பினார். மீதம் உள்ளவை அரைந்து ஓடின. காடு மீண்டும் அமைதியாக வளர்ந்தபோது பீமன் அரண்மனைக்குள் நுழைந்தார். அவரது சக்தி வாய்ந்த குரல் மரங்கள் வழியாக எதிரொலித்தது. அவர் வெற்றிகரமாக கூச்சலிட்டார். இறுதியாக காந்தமுதனத்தில் சரிவுகளில் ஒரு அழகான வாழை மரம் இருப்பதை அவர் கண்டார். அதன் இலைகள் காற்றில் மெதுவாக அசைந்தன. ஒரு பைத்தியக்கார சிங்கத்தைப் போல பீமன் மரத்தை நோக்கி விரைந்தார். அவர் செல்லும்போது பல்வேறு தாவரங்களையும் புதர்களையும் உடைத்தார். ராணியின் பூக்கள் மரத்தின் நிழலுக்குள் அவருக்காக காத்திருந்தன. இறுதி சக்தியுடன் பீமன் தனது இலக்கை அடைந்தார். சம்பாயனனின் கதை முடிவுக்கு வந்தது. பீமனின் துணிச்சல் மற்றும் சரிப்புத்தன்மையற்ற மனப்பான்மையால் அவரது கேட்பவர்களை வியக்க வைத்தது. அவர்களின் காவிய பயணத்தின் மத்தியில் குரு குலத்தை சேர்ந்த வலிமையான போர் வீரான பீமன் வணக்கத்திற்குரிய குரங்கு தலைவரான அனுமானை நேருக்கு நேர் சந்தித்தார். அவர்கள் மலைப்பாதையில் நிற்கும்போது பீமன் கனுமானிடம் அவர் ஏன் குரங்கின் வடிவத்தை எடுத்தார் என்று கேட்டார். ஹனுமான் பீமனின் விசாரணையை பார்த்து புன்னகைத்து பதிலுக்கு போர் வீரனை கடந்து செல்ல அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினார். அவர் அழிவை சந்திக்காதபடி திரும்பி செல்லுமாறு பீமனை எச்சரித்தார். ஆனால் ஹனுமானின் வார்த்தைகளால் தடையின்றி இருந்த பீமன் தொடர்ந்து செல்ல வலியுறுத்தினார். வேறு எதிலும் அழிவு பற்றி நான் உங்களிடம் கேட்கவில்லை என்று அவர் கூறினார். எனக்கு வழி கொடுங்கள், எழுந்திருங்கள். என் கைகளில் துக்கத்தால் மற வேண்டாம். இருப்பினும் ஹனுமான் நோயால் அவதிப்பட்டு வருவதாகவும் எழுந்து நிற்க முடியவில்லை என்றும் கூறினார். அவர் கடந்து செல்ல வேண்டியிருந்தால் தன்னை தாண்டி செல்லுமாறு பீமனை கேட்டார். ஆனால் பீமன் மறுத்துவிட்டார். அனைத்து உயிரினங்களிலும் பரவியிருக்கும் பாம ஆத்மாவை அவர் புறக்கணிக்க மாட்டார் என்று கூறினார். அவர் அறிவால் மட்டுமே அறியப்படுகிறார் என்று அவர் கூறினார். என்னால் புறக்கணிக்க முடியாது. ஹனுமான் பீமனின் வார்த்தைகளால் ஆச்சரியப்பட்டு ஒரே ஒரு பாய்ச்சல் மூலம் கடலை சூழ்ந்த தனது சகோதரர் ஹனுமானை பற்றி கேட்டார். பீமன் தனது அசாதாரண வலிமை மற்றும் வலிமைக்காக இராமாயணத்தில் புகழ்பெற்ற தனது சகோதரர் தான் என்று பதிலளித்தார். அவர் ஆற்றல், வலிமை மற்றும் போரில் தனது சகோதரருக்கு சமமானவர் என்று கூறினார். பீமனின் வார்த்தைகள் ஹனுமானுக்கு வேடிக்கையாக தோன்றின. அவர் பாவமில்லாதவரே, மனநிறைவு பெறுங்கள், வைகாகிவிட்டதால் எழுந்திருக்க எனக்கு வலிமை இல்லை என்று கூறினார். ஹனுமான் பீமனிடம்
தனது வாளை ஒதுக்கி வைக்கச் சொன்னார். அது வெறும் தடையாக இருப்பதைப் போல. ஆனால் வீமன் தனது சொந்த வலிமையை பற்றி பெருமிதம் கொண்டு தனது இடது கையாலும் பின்னர் இரு கைகளாலும் வாளை பிடித்து கொண்டார். ஆனால் அதை அசைக்க முடியவில்லை. சக்தி வாய்ந்த குரங்கின் வாளில் அவர் அழுத்தியபோது பீமனின் முகம் முயற்சியில் தலைகீழாக மாறியது. அவரது புருவங்கள் சுருங்கின. அவரது புருவத்தில் இருந்து வியர்வை வழிந்தது. இருப்பினும் வாள் நகர மறுத்தது. தோற்கடிக்கப்பட்ட பீமன் வெட்கக்கேடான முகத்துடன் ஹனுமானிடம் சென்று கருணை கோரினார். குரங்குகளில் முதன்மையானவரே, நீங்கள் மனம் திரும்பி என் கடுமையான வார்த்தைகளுக்கு என்னை மன்னியுங்கள் என்று கைகளை இழைத்து வணங்கினார். நீங்கள் ஒரு சித்தரா அல்லது ஒரு கடவுளா அல்லது ஒரு காந்தர்வா அல்லது ஒரு குற்றகா? நான் ஆர்வத்துடன் உங்களிடம் கேட்கிறேன். பீமனின் கேள்விகளை பார்த்து ஹனுமான் புன்னகைத்து தனது சொந்த கதையை சொல்லத் தொடங்கினார். நான் கேசரியின் மனைவியின் மீது காற்று கடவுளால் பிறந்தேன் என்று அவர் கூறினார். நான் ஒரு குரங்கு பலுமான் என்ற பெயரில் சக்தி வாய்ந்த குரங்கு மன்னர்கள் மற்றும் தலைவர்கள் அனைவரும் சுக்ரீவாவுக்காக காத்திருந்தனர். ஆனால் நாங்கள் நெருப்பு மற்றும் காற்று போன்றவர்கள் போல நான் அவருடன் நட்பு கொண்டேன். ஹனுமானின் கதை ஒரு நதியைப் போல வெளிப்பட்டது. சுக்ரீவாவுடனான நட்பு விஷயமுக்கில் அவர்கள் நாள் கடத்தப்பட்டதை பற்றி கூறுகிறது. ஹனுமான் மலை உச்சியில் நின்று கொண்டிருந்தபோது அவரது கண்கள் அடிவானத்தை ஆராய்ந்தன. ராமரின் அன்பான மனைவி சீதையின் எந்த அடையாளத்தையும் தேடின. அவர் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவரது இதயம் வேதனை அடைந்தது. அவர் தீய ராவணனால் பிடிக்கப்படுவதை அறிந்தார். திடீரென்று ஒரு உருவம் அவரை நெருங்குவதை கண்டார். அது குரங்குகளின் தலைவரான சுக்ரீவானும் சுக்ரீவனும் இதற்கு முன்பு சந்தித்தனர். ஆனால் இம்முறை அவர்களது சந்திப்பு வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் இருவரும் சீதையை கண்டுபிடிக்கும் பணியில் இருந்தனர். சுக்ரீவனின் உதவியுடன் இராவணனின் பயங்கர ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதை ஹனுமான் அறிந்திருந்தார். அவர்கள் உரையாடிய போது சுக்ரீ தனது மனைவி தாவை தேடுகிறார் என்பதை ஹனுமான் அறிந்தார். அவரும் இராவணனால் அழைத்து செல்லப்பட்டார். அவர்கள் ஒன்றாக சீதையை கண்டுபிடித்து ராமரிடம் அழைத்து வருவார்கள் என்று சபதம் செய்தனர். ஒரு புதிய உறுதியான உணர்வுடன் ஹனுமான் குரங்குகளின் மகத்தான படையுடன் தெற்கே புறப்பட்டார். அவர்கள் நீண்ட தூரம் கடந்து ஆறுகளையும் மலைகளையும் கடந்து இறுதியாக கடலின் கரை அடையும் வரை சென்றனர். அங்கு மேலே இருந்து அவர்களை கவனித்து வந்த சம்பதி என்ற வலிமையான கழுகு அவர்களை எதிர்கொண்டது. லங்காவில் உள்ள இராவணனின் அரண்மனையில் சீதை பிடிக்கப்பட்டிருப்பதை சம்பதி ஹனுமானிடம் வெளிப்படுத்தினார். எந்த தயக்கமும் இல்லாமல் ஹனுமான் செயல்படத் தொடங்கினார். ஒரே எல்லையில் 100 யோஜன தூரத்தை கடந்து கடலை கடந்து குதித்தார். அவர் கங்கா கடற்கரையை அடைந்தபோது இராவணனின் அற்புதமான அரண்மனையை ஒரு வான வசிப்பிடத்தைப் போல பிரகாசிக்க கண்டார். தனது நம்ப முடியாத வலிமை மற்றும் சுறுசுறுப்புடன் ஹனுமான் அரண்மனையின் சுவர்களில் ஏகி சிம்மாசன அறைக்குள் நுழைந்தார். உள்ளே அவர் சீதையை கண்டார். அவர் வானத்திலிருந்து ஒரு தெய்வத்தைப் போல பிரகாசமாகவும் அமைதியாகவும் இருந்தார். ஹனுமானின் இதயம் மகிழ்ச்சியால் பெருகியது. ஆனால் அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் சீதையை நேர்காணல் செய்தார். பிடிக்கப்பட்ட அனுபவங்கள் மற்றும் ராமர் மீதான அவரது ஏக்கம் பற்றி அறிந்து கொண்டார். தனது புதிய அறிவுடன் ஹனுமான் சீதையை காப்பாற்றி இராவணனின் கொடுங்கோன்மைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக சபதம் செய்தார். அவர்கள் ஒன்றாக லங்காவிலிருந்து புறப்பட்ட போது ஹனுமான் பலிலடத்தி துரோக நிலப்பரப்பின் வழியாக ஒரு பாதையை அரற்றினார். இறுதியாக அவர்கள் மீண்டும் ஒரு முறை கடலின் கரையை அடைந்தனர். அங்கு ராமர் தனது படையுடன் அவர்களுக்காக காத்திருந்தார்.
அதை தொடர்ந்து நடந்த போர் கடுமையானதாகவும் காவியமாகவும் இருந்தது. ஆனால் இறுதியில்